முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்குவது, பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவது ஆகியவை தொடர்பான மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நிலுவையில் வைத்திருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களை சட்டமாக மாற்றியதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு அண்மையில் வெளியிட்டது. அதில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட 2023ஆம் ஆண்டிலேயே சட்டமானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான இந்த ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்களின் கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படாது என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் தகவல் பலகை, 360 டிகிரி கண்காணிப்பு கேமரா, பிரத்யேக உயிர்காக்கும் கருவிகள், 24 மணி நேர காவல்துறையின் கண்காணிப்பு, ஆண், பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளன. மேலும் பார்வையாளர் உயர்கோபுரம், இயற்கையான சூழலில் இருக்கைகள், நீச்சல் வீரர்களுக்கான அறைகள் மட்டுமன்றி சர்ஃபிங்கில் ஈடுபடுவோருக்கான அறைகளும் அமைய உள்ளன. சென்னை மெரினா கடற்கரையை இயற்கையான சூழலில் பொதுமக்கள் பயன்படுத்தவே நீலக்குடி கடற்கரை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் கூறியுள்ளார். மேலும் சென்னை மாநகராட்சி வருவாய் அதிகம் உள்ள மாநகராட்சி என்பதால் பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சி ஈடு செய்யும் என்றும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் குமரகுருபரன் விளக்கம் அளித்துள்ளார். சிறு கனிமங்கள் மீதான வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் கனிம வளத்துக்கு விதிக்கப்படும் கூடுதல் வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், திடீர் வரி உயர்வால் கிரஷர் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது அரசு ஒரு முடிவு வருகிற வரையில் இந்த போராட்டம் தொடரும். போராட வேண்டும் என்பது எங்கள் எண்ணமல்ல. இந்த வரியை குறைக்க வேண்டும், விலையேற்றத்தை தடுக்க வேண்டும். அதேபோல் சேலத்திலும் சிறு கனிம வளங்கள் மீதான நிலவரியை திரும்பப் பெற வலியுறுத்தி கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிரஷர் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 20 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட உள்ளதாகவும், மணல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக குடியிருப்பு பகுதியில் வெடிவைக்கப்பட்ட சம்பவத்தில் வீடு சேதமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் வழி பேருந்து நிறுத்தத்தை அடுத்த பெருமாள் கோவில் பகுதியில் மோகன், மேரி தம்பதி கடந்த 35 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் மாநகராட்சியின் 4ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் சார்பில் பணி நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் அதிக அளவில் பாறை இருந்ததால் ஊழியர்கள் அதை வெடிவைத்து தகர்த்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் திடீரென வெடிவெடித்த நிலையில் அதில் இருந்து வெளியேறிய மண் மற்றும் கற்கள் மோகன், மேரி தம்பதியின் வீட்டில் விழுந்து சுற்றுச்சுவர் சேதமானது. வீடு விழுந்துருச்சு, என்னப்பா பண்றது? உரிய அனுமதி பெறாமல் குடியிருப்பு பகுதியில் வெடி வைத்தது குறித்து தம்பதி அளித்த புகாரில் ஒப்பந்த நிறுவனத்தின் 2 ஊழியர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக ஒப்பந்த ஊழியர்களை அப்பகுதி வார்டு திமுக உறுப்பினர் சாமிநாதன் அவதூறாக திட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை விசைத்தறி உரிமையாளர்கள் தொடங்கியுள்ளனர். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 28 நாட்களாக கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களை அழைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து சோமனூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு புதிய கூலி உயர்வு ஜவுளி உற்பத்தியாளர் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றிலிருந்து 11 எங்கள் கூட்டமைப்பை சேர்ந்த 11 நிர்வாகிகள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். தாங்கள் கேட்ட 60% கூலி உயர்வை தர ஜவுளி உரிமையாளர்கள் மறுத்ததாக விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் வரும் 29ஆம் தேதி முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் பெருந்திருவிழாக்களில் ஒன்றான மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 15 நாட்கள் நடைபெறவுள்ளது. திருக்கல்யாண உற்சவம் மே 8ஆம் தேதி கோவிலின் வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதனை நேரில் தரிசிக்க உள்ள பக்தர்களுக்கான ஆன்லைன் கட்டணச் சீட்டு மற்றும் இலவச தரிசனம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க 200 மற்றும் 500 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லா தரிசன முறையை பொறுத்தவரை முதலில் வருபவர்களுக்கு முதலில் அனுமதி என்ற அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கல்யாண தரிசனத்திற்கு ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை கட்டணச் சீட்டு பெற முன்பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 ரூபாய் கட்டணச் சீட்டு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 2ம், 200 ரூபாய் கட்டணச் சீட்டு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 3ம் வழங்கப்படும். அனுமதிக்கப்பட்ட இடத்தினை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வரப்பெற்றால் கணினி மூலம் குலுக்கல் முறையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டிற்கு முன்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்கள், ஏற்கனவே உள்ள திட்டங்களின் விரிவாக்கம், தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடக்க இருப்பதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மாநில சுயாட்சி குறித்து பரிந்துரைகளை அளிக்க முதலமைச்சர் குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்புள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், கச்சத்தீவு மீட்பு குறித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் மே 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக அறிவித்த நிலையில் அதிமுக செயற்குழு கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் இந்த கூட்டம் வரும் 2ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெறவிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், MP, MLA-க்கள், கட்சி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உட்கட்சி விவகாரம், தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட குறைவாக பொழிய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறுகின்றன. கோடை காலத்திற்கு பிறகு வரும் பருவகாலம் என்பதால் மழையை மக்கள் எதிர்பார்த்திருக்கும் சூழலில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ற முக்கிய அறிவிப்பை இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என கணித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 87 சென்டிமீட்டராக இருக்கும் என கணிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் மொத்த அளவு 105 விழுக்காடுக்கும் மேல் இருக்கும் என தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் மே மாத இறுதியில் மழை தொடர்பான மற்றொரு அறிக்கையை வெளியிட இருப்பதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நிலையில் சட்டமாக அமலுக்கு வந்தது. இந்நிலையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் மனு தாக்கல் செய்தன. இதேபோல இஸ்லாமிய அமைப்புகள், தனிநபர்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவை அனைத்தும் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதிகள் சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே வக்பு திருத்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஹரியானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அசாம் ஆகிய பாஜக ஆளும் 6 மாநில அரசுகள் சார்பில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தங்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசு சார்பில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளனர். நில மோசடி புகாரில் சம்மனை ஏற்று தொழிலதிபர் ராபர்ட் வதேரா டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார்.
காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவரான ராபர்ட் வதேரா ஹரியானா மாநிலத்தில் ஷிகோர்பூர் பகுதியில் நிலம் ஒன்றை வாங்கியதில் முறைகேடு என குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறையினர் 2 முறை சம்மன் அனுப்பியிருந்தனர். 2வது சம்மனை ஏற்ற ராபர்ட் வதேரா அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராபர்ட் வதேரா விசாரணை முகமைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மீண்டும் அரசியலுக்கு வருவது குறித்து தாம் யோசித்து வருவதாகவும் ராபர்ட் வதேரா கூறினார். சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவின் பிரம்மாண்ட காட்சிகளே இவை. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து எடுத்தனர். தேரில் எழுந்திரடிய மாரியம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். அதிகம் தாப்பா, அதனால சாமி தரிசனம் நல்லா இருந்தது. எல்லாருமே பக்கமா இருந்து பார்த்தோம். நல்ல செமையான ஏற்பாடு. போலீஸ் காவல்துறைக்கு ரொம்ப மிக்க நன்றி. நாங்க 10 வருஷமா வருஷம் வந்து பார்ப்போம். இந்த வருஷம் கூட்டம் அதிகம். சிறப்பு சாமி என்ன கும்பல் தான் சிறப்பு. நம்மளுக்கு காவடி பால்குடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். விழாவை ஒட்டி 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறமும் ஏராளமானோர் அன்னதானம் வழங்கினர். శ్రీ వెంకటేశ భక్తవత్సల. திருப்பதி மலையில் அனுமதியின்றி ட்ரோனை பறக்கவிட்டு படம் பிடித்த ராஜஸ்தானைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பு உள்ள இடங்கள் பட்டியலில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் உள்ளது. இதன் காரணமாக திருப்பதி மலைக்கு ட்ரோன்களை கொண்டு செல்லவும் பட்டாசு வெடிக்கவும் தடை உள்ளது. இந்நிலையில் திருப்பதி மலையில் திடீரென நேற்று ட்ரோன் பறந்தது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் விரைந்து சென்று ட்ரோனை பறிமுதல் செய்ததுடன் அதனை பறக்கவிட்ட நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் அந்த நபர் ராஜஸ்தானைச் சேர்ந்த யூடியூபர் அஞ்சுமான் தரைஜா என்பதும் ஏழுமலையான் கோவில், அன்னதான கூடம், பூந்தி தயாரிப்பு நிலையம், லட்டு பிரசாத கூடம், வராகசாமி கோவில், வராகசாமி விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களை வீடியோ பதிவு செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அஞ்சுமான் தரைஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்கள் வாங்குவதை சீனா நிறுத்தியுள்ளது. உலகின் 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி விதித்து வர்த்தக போரில் ஈடுபட்டு வருகின்றன. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 125% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. இந்நிலையில் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்கக்கூடாது என சீனாவில் உள்ள விமான சேவை நிறுவனங்களுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் விமானங்கள், ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து விற்பனை செய்கிறது. வருவாயின் அடிப்படையில் உலகின் 4வது பெரிய நிறுவனமாக உள்ள போயிங் டாலர் மதிப்பின் அடிப்படையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது. சீனாவிற்கு அடுத்த 20 ஆண்டுகளில் தனது 20% விமான தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய போயிங் ஒப்பந்தம் செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் போயிங் நிறுவனத்தின் 25 விழுக்காடு விமானங்கள் சீனாவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்நிலையில் சீனாவின் நடவடிக்கை போயிங் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குறைந்த இலக்கு நிர்ணயித்த போதிலும் கொல்கத்தாவை வீழ்த்தி 16 ஆண்டுகால சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணி முறியடித்து புது வரலாறு படைத்தது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற 31வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 15.3 ஓவர்களில் 111 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பஞ்சாப் அணியில் அதிகபட்சமாக பிரப்சிம்ரன் மட்டும் 30 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். குறைந்த இலக்கை நோக்கி விளையாடிய கொல்கத்தா அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தன. யுஸ்வேந்திர சஹல் மற்றும் மார்க்கோ யான்சன் ஆகியோரின் நேர்த்தியான பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் கொல்கத்தா அணி 15.1 ஓவர்களில் 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
இதன் மூலம் IPL கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த இலக்கு நிர்ணயித்த போதிலும் எதிரணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி சாதனை படைத்தது. பஞ்சாப் அணியில் யுஸ்வேந்திர சஹல் 4 விக்கெட்டுகளையும் மார்க்கோ யான்சன் 3 விக்கெட்டும் வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்டனர். முன்னதாக கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் பஞ்சாபுக்கு எதிராக சென்னை அணி 117 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இருப்பினும் அந்த ஆட்டத்தில் சென்னை அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தற்போது இந்த சாதனையை பஞ்சாப் அணி முறியடித்துள்ளது.